அதனால் எந்த வகையிலையும் ஏற்ற வேண்டும். நம்ம பாடணும். அவருடைய திருவடியை புகழ்ந்து போற்ற வேண்டும். ஆமாம், வாழ்க வெல்க போற்றின்னு சொல்லணும். இப்போ ஏதாவது திருவாசகத்தில் எந்த பாட்டு எடுத்தாலும் பெருமானுடைய புகழ் போற்றுவது தான் இருக்கும். ஓஹோ, எந்த பாட்டு எடுத்தாலும் சரி. ஏதாவது ஒரு பாட்டு எடுங்க. இப்போ உற்றார் வேண்டன்ல எங்கே போட்டுறது இருக்கு? உற்றா எல்லாம் வேணும், எல்லாம் அவரை பற்றி தானே இருக்கு. என்ன அதுக்கு வேணும், இதுக்கு வேணாம், என்ன சாக்லேட் கொடு. கேளு அதில் இல்லைன்னு சொன்னாக்கா நாங்கள் சொல்கிறோம். சரி சொல்லுங்க. அந்த பாட்டு இல்லைன்னு சொல்ல போன நீ அதை சொல்லு. இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம். உற்றார யான் வேண்டன்ல என்ன இருக்குது? இப்போ பெருமாள் வாழ்த்துறது என்ன இருக்குது? உற்றார யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், என்னை பற்றி தான் இருக்குது. ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனமும் இனியமையும் குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா. அங்கே வாழ்த்து வந்துருச்சு. அப்படியே வேற ஏதாவது சொல்லு. வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம், அது 34 உயிரினை பற்றி பாட்டம்ல அந்த பாட்டு. வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மின்னும் மின்னும். அதில் திருப்பெருந்துறை நாளும் வேண்டேன் சென்று சேர்ந்தேன். திருப்பெருந்துறை இறைத்தாள் வந்துருச்சு. அங்கே இறைத்தாள் வந்துருச்சு. மண்ணும் திருப்பெருந்துறை இறைத்தாள். அப்படி நீ எது எடுத்தாலும் பெருமானுடைய புகழ் சொல்லாமல் திருவாசகம் கிடையாது. அடேங்கப்பா. இவர் ஒரு முறை வந்தார். திருவாசகத்தில் ஒரு இன்பம் தர பாட்டு எதுன்னு கேட்டு நீரின்ப வெள்ளத்தில் நீந்தி குளிக்கின்ற நெஞ்சம் கொண்டீர் சொல்லிட்டார். அப்போ நான் இவருக்கு அப்போ சொன்னேன், ஏன்ப்பா நீ அதுக்கு இன்பத்துக்காக எங்கேயோ ஒரு பாட்டு தர்ற, எந்த பாட்டுலயும் இன்பம் இல்லைன்னு சொன்னாக்கா என்ன கேளு அப்படின்னு அப்போ அதனால எல்லா பாட்டுலேயும் பெருமானுடைய இன்பம், எல்லா பாட்டிலையும் பெருமானை இருக்கு. மாணிக்கவாசகருடைய உறுதி. அடே, எந்த பாட்டாவது எடுத்துக்கோ. இதுல இல்லைன்னு சொன்னீங்கன்னாக்கா இருக்குதுன்னு சொல்றதுக்கு நமக்கு நாங்கள் இப்போ விட்டுருங்க. நான் லிஸ்ட்டு எடுத்துன்னு வரேன். நான் இந்த பாட்டில் இல்லாத பாட்டை தேடி பார்த்து எடுத்துட்டு யானே போய் என் நெஞ்சும் போய் அங்கே வந்துருச்சா? இல்லை முதல்ல என்ன யானே போய் என் நெஞ்சும் போய் தான் வருது. அதுலேயே வந்து அங்கே சொல்லிட்டாரு. அச்சோ, ரொம்ப சொல்லிட்டாருப்பா. அங்கே பெருமானுடைய புகழ் பாட்டு தான் புகழ் பொறிந்த அப்படின்னாக்கா புகழே விரும்புதான் அவங்கள. புகழே அவங்களுக்கு விரும்புது. அதனால புகழ் பொறிந்த என்றது நம்ம வந்து இறைவன் பொருள் சேர் புகழ் பொறிந்தார் மாட்டு பொருள் சேர் புகழ் புரிந்ததுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். அதான் புகழ் புரிதல்னு சொன்னாக்கா பெருமானுடைய புகழ் அவங்க வாயில அப்படியே வரும். அது எடுத்ததெல்லாம் பெருமானுடைய புகழை தான்.